ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு அல்ஜிப்ரா அண்ட் டிக்னோமெட்ரியில இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி ரூட் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்முலா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா பவர் n அப்படின்னா அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ்ல ஒரு சம் ஒன் வேல்யூ மைனஸ் பண்ணாலோ இல்லைன்னா பிளஸ் பண்ணாலோ என்ன ஆகும், அந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போறதுதான் என்னது அப்படின்னா இந்த ஹெட்லைனோட மீனிங்ஸ். ஓகேங்களா? அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இது ஃபுல்லா பார்க்க போறோம். ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கவனிங்க, பண்ண சொல்லியிருந்தாங்க ஹச்சை வச்சு டிக்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஹச்சால என்ன பண்ணுங்க, டிவிஷன் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு இன்க்ரீஸ் மெத்தட், இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதே சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. மைனஸ் ஹெச் யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ டிக்ரீஸ் இன்க்ரீஸ் எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு பாருங்க. டிமினிஷன் சொல்லுவாங்க, டிக்ரீஸ்ன்னு கூட கேட்கலாம், சப்ராக்ட்னு கேட்கலாம், இல்ல லெஸ் பை அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா இன்க்ரீஸ்ன்னு கேட்கலாம், எக்ஸீட்ஸ் பைன்னு கேட்கலாம், ஆட் பைன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ரெண்டே எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? ஒன்னு டிமினிஷ்டு, ஒன்னு இன்க்ரீஸ். ஓகேங்களா? இப்ப டிமினிஷ் த ரூட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x பவர் 4 மைனஸ் 5x கியூப் பிளஸ் 7x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0/2. இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட ரூட்ஸ்ல நீங்க 2ங்கிற வேல்யூ டிமினிஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கா? அப்ப டிமினிஷன் என்னது, டிக்ரீஸ். அந்த டிக்ரீஸ் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணுங்க, சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சைனை சேஞ்ச் பண்ண வேணும். இன்க்ரீஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இங்க டிமினிஷன் கொடுத்தனால இந்த வேல்யூ அப்படியே சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணிடலாமா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதலாமா? என்ன இருக்கு, 4ல 1 மைனஸ் 5 7 மைனஸ் 4 5. ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாம 0 போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் இந்த டேர்ம் இல்ல அப்படின்னா அந்த டேர்ம் போற 0 போட்டணும். அதாவது எல்லாமே இருக்கான்னு பாருங்க. 4 3 ஸ்கொயர் x 1. ஓகே, கரெக்டா இருக்கு. அந்த கரெக்டான வேர்ட்ஸ் அப்படி எழுதியாச்சு. இப்போ 2 ஆல சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சிந்தட்டிக் மெத்தட்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன போட்டுருவோம், 0 போட்டுருவோம். ஓகேங்களா? அப்ப என்ன கிடைக்கும், 1 0. இந்த வேர்ட்ஸ் அந்த வேல்யூஸ் எடுத்து அப்படியே எழுதிடுங்களா? என்ன வேல்யூ இருக்கு, 1 மைனஸ் 5 7 மைனஸ் 4 5. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிருந்துச்சு, ஏதாவது ஒரு டேர்ம் ஓகேங்களா மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலா 0 போடுங்க. அதாவது எக்ஸ் பவர் 4க்கு அப்புறம் எக்ஸ் கியூப் இருக்கணும், எக்ஸ் கியூப்க்கு அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறமா எக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்முக்கு பதிலா 0 போட்டுங்க. ஓகே, எதால டிமினிஷ் பண்ண போறோம், 2 ஆல. சோ 2 போட்டாச்சு. ஓகேங்களா? சோ டிமினிஷ் இல்லாம இன்க்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா -2 +2 எடுக்கணும், +2 இருந்துச்சுன்னா -2 எடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா சிந்தட்டிக் மெத்தட்ல டிவிஷன் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க 0 போடணும். இப்போ போடலாமா? சோ என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் 0 போட்டா இந்த இடத்துல 1 ஆட்டோமேட்டிக்கா. இங்க என்ன டேர்ம், ஏன்னா இந்த சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்றதோட மெயின் ஃபார்மேட் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. x பவர் 4 னா x பவர் 4, x கியூப் 3x ஸ்கொயர் இருக்கா 3x ஸ்கொயர். இங்க என்ன டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கோ அந்த ஸ்டார்டிங் டேர்ம் மாறாது. அதுக்கு காரணமே இந்த நம்பர் போறது. அதை யாரும் வச்சுக்கோங்க, இதை மட்டும் மறந்துடவே கூடாது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன இருக்கும், 0. ஓகேங்களா? 0 இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவே ஆவாங்க. கவனிங்க, ஃபர்ஸ்ட் 0 போட்டோமா, சோ 1 போட்டோம். சோ 1 × 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 2. இப்போ சப்ராக்ட் பண்ணா -3 கிடைக்கும். இது ரெண்டே கிராஸ் பண்ணி இங்கே போட்டோம் அப்படின்னா -6. இதனையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1. இதை திரும்ப கிராஸ் பண்ணி இங்கே போடணும் இல்லையா? சோ என்ன கிடைக்கும், 2. சோ -2. இப்போ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா -4. சோ பேலன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா -1. இந்த வேல்யூ எப்படி பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திரும்ப 2 தான் போடணும். ஆட்டோமேட்டிக்கா இங்க 0 போட்டுருங்க. சோ 1. ஓகேங்களா? சோ 1 × 2 சோ -1. இதை இங்க கிராஸ் பண்ணீங்கன்னா -2. இங்க போடும்போது -1. இதை இங்க கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா -2. சோ இந்த டேர்ம் என்னவாகுது, -4 கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப அடுத்து திரும்ப 2 போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க 0 போட்டுருங்க. சோ 1 1 × 2 2. சோ 1. சோ 2. சோ 1. ஓகேங்களா? இப்ப அடுத்து போடும். சோ 2 0 ஆட்டோமேட்டிக்கா போடுவீங்களா? சோ என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 1 1 × 2 2. சோ 3. இப்போ என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த வேல்யூவை இங்கேந்து நீங்க கொண்டு வாங்க. இங்க என்னது அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இதுக்கு எக்ஸ், இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்த டேர்ம் என்ன இருக்கு, இது எக்ஸ் கியூப், இது x பவர் 4. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும், 1 × x பவர் 4 x பவர் 4, 3 × x கியூப் 3x கியூப். அடுத்து இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா? இப்போ 1x ஸ்கொயர் -4x. அடுத்து -1. புரிஞ்சுங்களா? இந்த ஃபார்மேட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இந்த ஃபார்மேட் வரைக்கும் போட்டதுக்கு அப்புறமாக்க இது கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்க, இது x டேர்ம்ங்க, இது x ஸ்கொயர்டு, இது x கியூப், இது x பவர் 4. அப்ப x பவர் 4 plus 3x கியூப் plus x ஸ்கொயர் -4x
plus 1 equal to 0 அப்படின்னு என்னவாகும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, increasing by 7 the root of equation அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ரூட்டை 7 இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா அப்ப என்னவாகும், ஈக்குவேஷன் அப்படி சேஞ்ச் ஆகும் கேட்டிருக்காங்க. அதே சேம் சிந்தட்டிக் மெத்தோடு தான். ஆனா இங்க என்ன பண்ணணும், இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களே இது அப்படியே என்ன பண்ணுங்க, ஆப்போசிட் சைன்ல எடுங்க. ஸோ +7 கொடுத்துருக்கறதுனால -7 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ -7 வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க 0 போட்டுருவோம் இல்லையா? அப்ப இங்க 0 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 3 × 7 போட்டீங்க அப்படின்னா -21. ஓகேங்களா, இது சப்பாக்ட் கிடைக்கும். இது சப்பாக்ட் பண்ண கிடைக்கும் -14 கிடைக்கும். அடுத்து இது ரெண்டையும் கிராஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் பிளஸ் ஆயிரும். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 98. இது சைன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால சப்பாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா 83 கிடைக்கும். ஸோ இப்போ திரும்ப இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் இன்டூ 83 × 7 கிடைக்கும் அப்படின்னா 581. இதுல சைன் டிஃபரா இருக்கிறதுனால சப்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா -580 கிடைக்கும். அடுத்து திரும்ப இதை கிராஸ் பண்ணி இங்கே போடுங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி -7 திரும்ப போடுங்க. அடுத்து -7 போடுறோம், அடுத்தும் -7 போடுறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இது அப்படியே என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல மாத்திருங்க. இங்கே x⁴ ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இங்கே x⁴ தான் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கே x⁴ ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா x⁴ தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 3x⁴ இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் 3x⁴ தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ 3x⁴ இங்கே டேர்ம் இல்லைன்னா அதை விட்டுட்டு போகணும். அவ்வளோதான். 3x⁴ -77x³ plus 720x² minus 2876x plus 4058. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன் அப்படி என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்மேட்ல x⁴ இருந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வரைக்கும் கொண்டு போகும். ஓகேங்களா, முடிஞ்சு. அடுத்த சம் போலாமா? அடுத்த 2 சம் நீங்களே செஞ்சு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது 2 கொஸ்டின்ல புக்ல இருக்க 2 கொஸ்டினை நீங்க ரெஃபர் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ஆன்சரும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ அதனால என்ன பண்ணலாம், இதுல சூஸ் தி பெஸ்ட் சொல்லி பார்த்தரலாம். எப்படி கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா, increasing the root of an equation by h is same as diminishing the roots of an equation by. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, டிமினிஷ்ல ஒரு ரூட்டோட வேல்யூ h இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் இன்க்ரீஸ் போகும்போது என்னவாகும், அதோட சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா -h. ஓகேங்களா, the equation whose roots exceed by 2 for the equation 4x⁴ plus 32x³ plus 83x² plus 76x plus 21 equal to 0 is. ஓகேங்களா, இதுக்கு மெயின் ஆன்சர் சொல்லிடுறேன். இந்த மெத்தட் எக்ஸீடுன்னு கொடுத்துருக்கிறதுனா எக்ஸீடுனா என்னது அப்படின்னா இன்க்ரீஸ். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணி -2ல போடுவோம். ஓகேங்களா, -2ல போடுவோம். ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும், 4 32 83 76 21. எதால போட போறோம், -2ல போட போறோம். இப்படிக்கு இங்கே 0 போட்டுருவோமா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும், 4. இதோட கிராஸ் பண்ணா -8. ஸோ போட்டு ஸோ -8 கழிச்சோம் அப்படின்னா கிடைக்கும் 24. திரும்ப இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் 48. ஸோ மைனஸ் இதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 35. ஸோ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா -70. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 6. அடுத்து இதை இங்கே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் -12. ஸோ இங்கே 9. ஸோ திரும்ப -12 போட்டோம்னா 0 ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம். 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ இங்கே -8 சப்ராக்ட் பண்ணால் 16 32 மைனஸ். ஸோ என்ன கிடைக்கும், இங்கே 3 கிடைக்கும். -6. ஸோ 0. அடுத்த வேல்யூக்கு -2 போட்டோம் அப்படின்னா 0 ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம் இல்லையா? ஸோ 4. ஸோ -8. ஸோ பேலன்ஸ் 8 கிடைக்கும். இதை இங்கே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா -16. ஸோ என்ன வேல்யூ கிடைக்கும், -13. திரும்பவும் -12 போடலாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0 போட்டுருவோம். ஸோ 4 -8 போடும்போது 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகிட்டு ஆகுதுன்னு பாருங்க. இது கான்ஸ்டன்ட் டேர்ம் விட்டுருவோம். இந்த டேர்ம் எக்ஸ், இந்த டேர்ம் x², இந்த டேர்ம் x³ இந்த டேர்ம் x⁴. ஸோ சாரி, வீடியோ கட் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் போய் ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 4x⁴ x³ கிடையாது. அடுத்து x² பார்த்தீங்க அப்படின்னா 13 -13x², x டேர்ம் கிடையாது, +9 = 0. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 4x⁴ -13x² + 9. ஸோ ஆன்சர் பிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், furnish the root of
5x cube minus 13x square minus 12x plus 7 equal to 0 by 2 கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க. இதுல என்ன ஆன்சர் கிடையாதுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இந்த பியும் சியும் கிடையாது. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அதே தான் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5x கியூப்ல தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஏயா இருக்கணும் இல்ல சியா இருக்கணும். இதோட ஆன்சர் ஏயா சியா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்க யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.